Okay, sir. Sir. So we'll move on. The last class we have actually completed our UV visible spectroscopy. Okay. So just take a pen. Okay. So in last class we have completed UV visible spectroscopy. So now we are going to actually start with the next topic. Still we are in the first unit only. So the next topic is IR spectroscopy. IR spectroscopy. That's the next topic we're going to start. Okay. So we know that what is IR? IR is nothing but infrared radiation. Okay. So infrared radiation. Can anyone tell what are the applications of IR? அப்படியே அன்மியூட் பண்ணி சொல்லிடுங்க. அதான் ரொம்ப சிம்பிளா நீங்க டைப் பண்ணி லேட் ஆகும்ல. அப்படியே அன்மியூட் பண்ணிட்டு என்னென்ன அப்ளிகேஷன்? ரிமோட்ல யூஸ் பண்றோம். ரிமோட்ல அப்புறம் ரிமோட்ஸ் அப்புறம் ரிமோட்ல ஓகே. ஒரு ஃபேக்டர் ரிமோட். அப்புறம் ஹரிப்ரியா பதில் சொல்லுங்க. ஐஆர் எங்க யூஸ் ஆகுது? ஹரிப்ரியா இருக்காங்களா இந்த குரூப்ல? இன்னைக்கு வரல போல மேடம். ஷாலினி இருக்காங்களா? ஷாலினி. எஸ் சார். சொல்லுங்க ஐஆர் என்ன அப்ளிகேஷன்? கம்யூனிகேஷன்ல யூஸ் பண்ணலாம் சார். கம்யூனிகேஷன்ல எப்படி? ஓகே. சிவசங்கர். பூஜிதா. ஐஆர் எங்க யூஸ் பண்றோம்? யாரெல்லாம் பயோமெடிக்கல் படிச்சீங்க இந்த குரூப்ல? நான் இல்ல சார். யார் அது? நான் படிச்சேன் சார். கணேஷ் படிச்சான் சார். ஓகே. ஐஆர் யூ ஹேவ் தெர்மல் இமேஜிங் கேமரா, நைட் விஷன் கேமரா. நைட் விஷன் கேமரா இது எல்லாத்துலயுமே வந்து ஐஆர் தான் யூஸ் பண்றாங்க. நைட் விஷன் கேமராஸ், தெர்மல் இமேஜிங். ஸோ பிரஸ்ட் கேன்சருக்கு வந்து மோஸ்ட் பெஸ்ட் சூட்டட் வந்து மேமோகிராஃபி தான். ஸோ தேர் தே யூஸ்ட் ஐஆர் இமேஜிங். ஐஆர் தெர்மோகிராம் இமேஜிங் இஸ் த பெஸ்ட் டூல் டு ஐடென்டிஃபை பிரஸ்ட் கேன்சர். ஓகே. ஸோ அது இல்லாம அதிகமாக யூஸ் பண்ற ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ஃபார்மசூட்டிக்கல்ஸ்ல யூஸ் பண்றாங்க. ஃபார்மசூட்டிக்கல் டெஸ்டிங்ல ஐஆர் தான் யூஸ் பண்றாங்க. அகெயின் வந்து ஐஆர் இஸ் ஆல்சோ யூஸ்ட் ஃபார் ஃபாரன்சிக் சயின்சஸ். ஃபாரன்சிக்ல இப்போ கிரைம் நடந்த பிறகு அந்த இடத்த ஐடென்டிஃபை பண்றாங்களா, இன்வெஸ்டிகேட் பண்ணி அங்க எப்படி கிரைம் நடந்துச்சு, எவ்ரிதிங் தே வில் இன்வெஸ்டிகேட் ஃப்ரம் த ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே எடுக்கிறாங்களா, இதில் எல்லாமே ஃபுல்லா ஐஆர் தான் யூஸ் பண்றாங்க. ஃபார் ஆல் திஸ் பர்பஸ் தே யூஸ் ஐஆர். ஓகே. இஃப் யூ ஆர் வெரி மச் இன்ட்ரெஸ்டட், நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து ஃபாரன்சிக் சயின்சஸ்னு ஒரு சீரீஸ் இருக்கு, டாக்குமெண்ட்ரி. நீங்க மற்ற இதில் கூட டவுன்லோட் கூட பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஃபாரன்சிக் யூஸ் பண்ணி எப்படி ஒரு பெரிய கேசஸ் வந்து கிராக் பண்ணாங்க அப்படின்றத பத்தி அதில் டாக்குமெண்ட்ரியில் இருக்கும். யூ கேன் ஜஸ்ட் ஹேவ் எ லுக் how the IR is used. Okay, fine. So IR region வந்து பாத்தீங்கன்னா it is above your அதாவது UV visible range-க்கு கீழே இருக்கு. visible range பார்த்தோம் வந்து 300 to 700 நானோமீட்டர்னு சொன்னோம். ஓகே, 400 to 800 நானோமீட்டர்னு சொன்னோம். டு பி மோர் ப்ரிசைஸ் 350 to 700 நானோமீட்டர் வரைக்கும் விசிபிள். இந்த இடத்துல இருந்து நம்மளுடைய ஐஆர் ரீஜன் ஆரம்பிக்குது. அதாவது 700 நானோமீட்டர்ல இருந்து இட் எக்ஸ்டென்ஸ் அப் டு சம் 0.1 மில்லிமீட்டர் வரைக்கும் யுவர் ஐஆர் எக்ஸ்டென்ஸ். 700 நானோமீட்டர்ல இருந்து ஆரம்பிச்சு 0.1 மில்லிமீட்டர் வரைக்கும் யூ ஹேவ் அவர் ஐஆர் ரீஜன். ஓகே. ஸோ இந்த ஐஆர் ஃபினாமினனை ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா எர்ஷல். நிறைய பேர் உங்களுடைய இன்ஃபோகிராஃபில் போட்டிருந்தீங்க. ஓகே.
So Herschel பத்தி போட்டிருந்தீங்க. Okay, Herschel is the first to identify this IR. அவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஆக்சுவலா பண்ணியிருந்தார். Actually I shared you that video. Maybe we'll have a look at that video again. I'll just open it from our Google Classroom. இன்னைக்கு நான் ஷேர் பண்ணியிருந்தேன் காலையில், டைரக்டாக கிளாஸ் ரூமில் ஷேர் பண்ணியிருந்தேன். ஓகே, ஐ ஜஸ்ட் ஓப்பன் தட் வீடியோ இயர். Still I'm not showing. ஆடியோ கேக்குதா? Many stars there are. This question has fascinated scientists and philosophers and dreamers throughout the ages. இவர்தான் எர்ச்சலாம். One of them was Sir Frederick William Herschel, born in 1738 in Hanover, Germany. Herschel became well known as both an astronomer and a musician. He moved to England in 1757. Herschel is famous for his discovery of the planet Uranus in 1781. The first new planet discovered in the modern era. But Herschel made another dramatic discovery in 1800. He wanted to know how much heat passed through the different colored filters he used to observe sunlight. He noted that filters of different colors seemed to pass different amounts of heat. Herschel thought that the colors themselves might be of varying temperatures, so he devised a clever experiment to investigate his hypothesis. He directed sunlight through a glass prism to create a spectrum, and then measured the temperature of each color. Herschel used 3 thermometers with blackened bulbs for each color of the spectrum. As he measured the individual temperatures of the violet, blue, green, yellow, orange, and red light, he noticed that all of the colors had temperatures higher than the controls. Moreover, he found that the temperatures of the colors increased from the violet to the red part of the spectrum. After noticing this pattern, Herschel decided to measure the temperature just beyond the red portion of the spectrum, in a region where no sunlight was visible. To his surprise, he found that this region had the highest temperature of all. Herschel's experiment was important because it marked the first time that someone demonstrated that there were types of light that we cannot see with our eyes. What Herschel had discovered was a form of light beyond red light, now known as infrared radiation. Our eyes are detectors that are designed to detect this visible light. There are other forms of light that we cannot see, as Herschel had discovered. Few animals can see infrared. However, rattlesnakes and other pit vipers have 2 small organs or pits between their eyes and nostrils that detect infrared radiation. Hence, even in the dark, they can accurately strike at warm-blooded prey. The human eye can only see a very small part of the electromagnetic spectrum. At one end of the spectrum, we cannot see gamma rays, ultraviolet light, and X-rays, while at the other end, our eyes cannot see infrared, microwaves, or radio waves. Infrared radiation lies between the visible and microwave portions of the electromagnetic spectrum. Okay. Can you see the blackboard? Board 3 dapa? Yes, sir. Thank you. Okay. So you saw the invention of Herschel. Okay. So can anyone tell me in which year he invent or identified IR radiation? எந்த வருஷம்? வீடியோ பாத்தீங்களா? chatல கொடுங்க. Which year he identified IR radiation? எந்த வருஷம் IR radiation invent பண்ணாங்க? After his experiment. Answers in the chat window.
சீக்கிரம் சீக்கிரம் குத்து மதிப்பா ஒரு நம்பர் அடிங்க பார்ப்போம். கடகடன் வீடியோலாம் பார்க்கக்கூடாது. 1807. ஓகே, இப்போதான் வராங்க ஹரிப்ரியா. காஞ்சனா. ஓகே, அப்புறம் மீதி பேர்லாம் இருக்கிறத காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கப்பா. ஓகே, ஃபைன். 1800 is correct. Santosh, 18th century, very nice. Okay, so 1800 is correct. So in 1800 he identified this particular race. Fine. And can you tell he is credited for another invention in 1781. அதே வீடியோலயே சொல்லிருக்காங்க. Okay, good. Inventor of Uranus planet. Uranus planet வந்து அவர் ஐடென்டிஃபை பண்ணிருக்காரு. ஓகே, discovered Uranus planet. Okay, and can you tell the animal which can detect IR, which is also shown in the video? The animal which can detect IR. Rattlesnake, sir. Very good. Okay, so rattlesnakes can identify IR. Fine, that's what has been shown in the video. Okay, so Herschel's discovery was a very big breakthrough. He identified that above your visible range, a particular range of radiation existed where even though it cannot be seen, the temperature was very high. The temperature was very high. Okay, so that's the invention of IR. Initially, IR was called as calorific rays. Initially it was called இந்த நேம் வந்து 19th centuryக்கு அப்புறம் தான் அது வந்து ஐஆர்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. 18th centuryல அந்த நேம் வந்து ஈட் இருந்தனால calorific. So some people yesterday confused with calorimeter. Okay, so calorimeter spelling வந்து COLORI. So it is color. இது வந்து calorificனா LOUR, I think so. Calorific, it is connected with heat. Okay, so calorific rays na it is connected with heat அப்படினு அர்த்தம். Okay, so this is called as IR. So IR ஓட ரேஞ்ச் வந்து டிஃபரெண்டா பிரிச்சிருக்காங்க. So you can classify this into 3 ranges. இன்னும் broad-ஆ பாத்தீங்கன்னா 5 ranges-ஆ கூட பிரிக்கலாம். Okay, so to be more specific, they have actually told like near IR, then you have short IR, then you have mid IR, then you have long IR, then you have far IR. அஞ்சா பிரிக்கலாம். பட் ஸ்டாண்டர்டா பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு இருக்கிறது பாத்தீங்கன்னா நியர் IR, they call it as NIR, mid IR and far IR. Okay, this is the range. So where I'll just put it in unit. So this starts from around some 0.7 in the order of, I can just put in the order of micrometers. 0.7 micrometers. It goes up to 3 micrometers. This goes from 3 micrometers to 50 micrometers. And this goes from 50 micrometers to 0.1 millimeter. That's the range. So near IR is 0.7 micrometers to 3 micrometers. So middle IR is 3 micrometers to 50. So in the ranges வந்து it's approximate range only. Okay, some books la வந்து இது 2.5 கொடுத்திருப்பாங்க, இது 2.5 to 35 அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க, 35 to 1000 கொடுத்திருப்பாங்க. So units will change. This is approximate ranges. 0.7 micrometers to 3 micrometer, 3 to 50, 50 to 0.1 micrometer. Okay, so pharmaceuticals ஒரு அப்ளிகேஷன்ல ஒரு ரேஞ்ச் யூஸ் பண்ணுவாங்க. பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 3 to 50 இருக்கு இல்லையா, this is most commonly used for pharmaceuticals. இந்த ரேஞ்சில IR வந்து most commonly. இந்த நியர் IR ஓட எக்ஸ்ட்ரீம் எண்ட் கொஞ்சம் ரேடியேஷன் வரைக்கும் it will be visible to humans. It will be visible to humans. Okay, because there is no
ஃபைன் லிமிட் பிட்வீன் யுவர் விசிபிள் அண்ட் ஐஆர். இதுல இருந்து விசிபிள், இதுல இருந்து ஐஆர்னு எதுவும் சொல்ல முடியாது. ஸோ இந்த 700 to 800 humans can see IR also. Above 800 வந்து is not possible for humans to see. Okay, so that's the IR. Okay, so that's a part of the spectrum, and already we have seen that when a particular atom or molecule absorb UV, ஒரு atom or molecule UV absorb பண்ணுச்சுன்னா என்ன நடக்கும்னு பார்த்தோம். என்ன நடக்கும்னா we saw that it undergoes electronic transition. We saw that it undergoes a electronic transition. அந்த எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் எங்கேருந்து எங்க நடக்குதுன்னா, நம்ம நார்மலா கிரவுண்ட் ஸ்டேட் டு எக்ஸைட்டட் ஸ்டேட்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு இன்னொரு நேம் இருக்கு. இட்ஸ் கால்ட் ஆஸ் HOMO to LUMO, HOMO to LUMO. It goes from HOMO to LUMO. ஒன்றும் பெரிய இந்த வேர்ட்லாம் கிடையாது. நேம் இந்த வெறும் கிரவுண்ட் ஸ்டேட்னு சொல்றதுக்கு பதிலா ஹையஸ்ட் ஆக்குபைடு மாலிகுலர் ஆர்பிட்டல். ஹையஸ்ட் ஆக்குபைடு, கிரவுண்ட்ல தானே அதிகமா இருக்கும் ஆட்டம்ஸ். ஸோ ஹையஸ்ட் ஆக்குபைடு மாலிகுலர் ஆர்பிட்டல், அதான் HOMO, ஹையஸ்ட் ஆக்குபைடு மாலிகுலர் ஆர்பிட்டல், அது பேர் ஓமோ. லோ அன்ஆக்குபைடு மாலிகுலர் ஆர்பிட்டல், அது பேர் லூமோ. லூமோனா என்ன சொல்றோம்னா, லோ unoccupied molecular orbital, எனர்ஜி லெவல் அதிகமா இருக்கும். we are talking about the population of the atoms. இது வந்து highly occupied, இது low unoccupied, ரெண்டுமே ஆப்போசிட் டேர்ம்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. so low unoccupied molecular orbital, highly occupied molecular orbital. okay, so this is the terms. So இது நிறைய புக்ஸ்ல இந்த டேர்ம்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. you go to any chemistry books or analytical chemistry books, they'll be using this kind of words. So electronic transition occurs from HOMO to LUMO அப்படின்னுவாங்க. okay, so I'm just explaining you what is it, or if you are not comfortable with it, you can just put it as ground state to excited state. ground state ல இருந்து excited stateக்கு atom போகும், அவ்வளவுதான். so even though ஒரு molecule குள்ளார என்னென்ன transition possible, மாலிகுல் குள்ளார என்னென்ன டிரான்சிஷன்ஸ் பாசிபிள், எலக்ட்ரானிக் இல்லாம வேற என்னென்ன டிரான்சிஷன் இருக்கும்? apart from electronic, what are the other transitions? So vibrational transition, rotational transition. No issues, Sivasankaran. okay, so you have vibrational as well as rotational. good. so மாலிகுல்ல எலக்ட்ரானிக் இருக்கும், வைப்ரேஷனல் இருக்கும், ரொட்டேஷனல் டிரான்சிஷன் இருக்கும். பட் எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் தான் எனர்ஜி ரொம்ப அதிகமாக தேவைப்படும், அதனால தான் யூவில எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் நடக்குது. ஓகே, மோஸ்ட் ப்ராமினெண்டா நடக்கிறது எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் தான். வேறஸ் ஐஆர் யூவியோட கம்மியான எனர்ஜி. யூவியை கம்பேர் பண்ணும்போது எனர்ஜி லெவல் ஆஃப் யுவர் ஐஆர் இஸ் வெரி லெஸ். வேவ் லென்த் அதிகமாகுது இல்லையா, இது 700 நானோமீட்டருக்கு மேல இது போகுது. ஸோ எனர்ஜி கம்மியா இருக்கு. அந்த கம்மியான எனர்ஜியில எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஐஆர்ல நடக்கக்கூடிய ஒரே டிரான்சிஷன் வாட் இஸ் பாசிபிள் இஸ் it can have in your IR, it can have mainly vibrational transition. Mainly the transition is vibrational. You'll have a vibrational transition. okay, the kind of transition also rotational is possible. Rotational is also possible, but most prominent one is vibrational transition. IR la most prominent one is vibrational transition. so IR ஒரு molecule வந்து IR absorb பண்ண உடனே what will happen is உள்ள இருக்கக்கூடிய atoms எல்லாம் vibrate ஆகும். உள்ள இருக்க atoms எல்லாம் vibrate ஆகும். we'll see what I mean by vibration. okay, I'll tell you in short while what I mean by vibration. as of now ஒரு molecule IR absorb பண்ணுச்சுன்னா
this molecule will be in a state of vibration. Due to this vibration, you will get some spectrum. You will record some spectrum. It will emit some spectrum. Based on that spectrum is normally called as IR spectrum. அதே அப்சார்ப்ஷன் எமிஷன் ரெண்டுமே காமனா அதே தான், அதே ஃபினாமினன் நடக்கும். ஒன்லி திங் யூ ஆர் கோயிங் டு சென்ட் ஐஆர். இந்த ஸ்பீசிஸ் வந்து ஒரு சர்டைன் ஃப்ரீக்வன்சிஸ் அப்சார்ப் பண்ண போது மீதி இருக்கிறத எமிட் பண்ண போகுது. அந்த பேஸ் எமிட் ஆன ஸ்பெக்ட்ரத்தை வச்சு யூ கோயிங் டு ஐடென்டிஃபை வாட் இஸ் த கான்ஸ்டியூவன்ட் தட் இஸ் பிரசன்ட். அந்த ஃபினாமினன்லாம் சேம் தான். பட் ஒன்லி திங் உள்ளார இந்த ஸ்பெக்ட்ரம் அப்சார்ப்ஷன் நடக்கும் போது நடக்கக்கூடிய டிரான்சிஷனுக்கு காரணம் என்னன்னா வைப்ரேஷனல் டிரான்சிஷன். யூவில அது என்ன காரணம்? எலக்ட்ரானிக் டிரான்சிஷன்னால உங்களுக்கு வந்து எனர்ஜி வந்துச்சு அவுட்புட்ல. இங்க வைப்ரேஷன்னால எனர்ஜி அவுட்புட் வருது. ஓகே, தட் இஸ் த ஒன்லி டிஃபரன்ஸ். ஓகே, அண்ட் ஏன் வைப்ரேஷன்ல வருதுன்னா எனர்ஜி லெவல் ரொம்ப கம்மி. யூவியை கம்பேர் பண்ணும்போது ஐஆர்ல எனர்ஜி லெவல் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால இட் இஸ் ஆக்சுவலி வைப்ரேட்டிங். தட்ஸ் த மெயின் ரீசன். ஓகே, now we'll literally see what I mean by vibration. What I mean by vibration nu paapom. So what I mean by vibration is, if you take an atom, if you take an molecule, okay, if I take an molecule, I'll just take a triatomic molecule. So in the mari or molecule eduthukuren. So I'll just, most classical example you can think of a water. Okay, so you have your H. Okay, I have this one. Okay, this is my oxygen, இது ரெண்டும் ஹைட்ரஜன். ஈவன் தோ நான் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி போட்டிருக்கேன். ரெண்டு OH பாண்ட் இருக்குங்க. ஒரு OH பாண்டு, இன்னொரு ஒரு OH பாண்ட் இருக்கு. ஓகே, ஈவன் தோ திஸ் லுக்ஸ் லைக் எ ஸ்ட்ரெயிட் லைன், பட் இன் ரியாலிட்டி ஒரு ஆட்டமுக்கும் இன்னொரு ஆட்டமுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பாண்ட் எப்படி இருக்கும்னா, இட் வில் பி மோர் ஆஃப் லைக் அ ஸ்ப்ரிங். It will be more like a spring. This is your oxygen, this is your hydrogen, this is your hydrogen. So this will be like a spring. So in the spring, normal spring now, what will happen to a spring? Will it be always static? When it will be static, when it will be moving? So that force force கொடுத்தாக்க நவரும். Okay, and this force ஏதாவது force கொடுத்தா, when you give a force it will move. That's fine. Okay, when it moves, what kind of movement you will get? vibration. Compress ஆகி decompress ஆகும். Okay, this type of movement is called as vibration. This type of movement is called as vibration. Moving up and down, compress out, that's called as vibration. This kind of thing is called as vibration. So whenever you give a IR, there is possibility that a molecule absorbs it and it undergoes a vibration. It undergoes a vibration. Okay, so in the phenomenon actually identify பண்றதுக்கு I'll just give you the basic thing. Can anyone tell what is this one? I'll just have a spring. Okay, I'll have a spring. I will have a mass. I'm going to give a force F. Okay, I'm going to give a force F. Okay, now can anyone tell what is the force? You remember Hooke's law? The force is proportional to the displacement. The force கொடுத்தோன this spring actually displaces. The spring actually displaces from its original position. In the position லந்து spring வந்து expand ஆகுது. Okay, this is the displacement H. ஒரு force கொடுத்து இழுக்கிறோம், force கொடுத்து இழுத்தோன spring வந்து expand ஆகுது. So it displaces from its original position. So as per Hooke's law, the force is proportional to H, or I can just put F is equal to minus KH. F is equal to minus KH, where K is called as the force constant. F is called force constant, or also called as spring constant. You can also put it as spring constant. Spring constant tells you about the stiffness of the spring. Okay, if the string is very stiff,
whether it will be able to displace I. ரொம்ப ஸ்டிஃபா இருந்தா டிஸ்பிளேஸ்மெண்ட் அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? ஸ்டிஃப்னஸ் அதிகமா இருந்தா கம்மியா இருக்கும். ஸ்டிஃப்னஸ் கம்மியா இருந்தா தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் அதிகமா இருக்கும். ஓகே. Okay, so that's the basic thing. So now it is just vibrating. Okay, so we have our spring. I am having a mass. Or a single force act ஆகும்போது it is proportional to h ன்னு சொன்னோம். If it is a sinusoidal force, continuous இந்த force கொடுக்குதுன்னா the spring will actually undergo a vibration, and the frequency of vibration as per Hooke's law is 1/2 pi root of k by m. 1/2 pi root of k by m, where k is the stiffness of the spring, m is the mass of the spring. K is the stiffness of the spring, m is the mass of the spring. Okay, so in the frequency la dhaan adu vandu vibrate agum. In a similar manner, now I just take two masses, m1 ஒரு mass எடுத்துக்கிறேன், m2 னு ஒரு mass எடுத்துக்கிறேன். இது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு spring action கொடுக்கிறேன். Okay, we are actually trying to replicate our OH bond. Oxygen இருக்கு, hydrogen இருக்கு, இதுக்கு நடுவுல spring இருக்கு. Springன்றதை நீங்க என்ன மீன் பண்றேன்னா bond. Okay, what I mean by a spring is a bond. So now between these two masses you have a bond. Can anyone tell what is the frequency of this one as per Hooke's law? யாரும் basic mechanics எல்லாம் படிச்சிருக்கீங்களா? It is k by nu. K by nu. Nu is called as reduced mass. K is called as reduced mass. That is, nu is expressed as 1 by nu is equal to 1 by m1 plus 1 by m2. ஒரு parallel resistance கண்டுபிடிக்கிற மாதிரி. 1 by nu is equal to 1 by m1 plus 1 by m2. So the mass is reduced. Okay, the effective. Okay, this is the frequency as per Hooke's law. As per Hooke's law, when there are two masses which are connected by a spring, the frequency of vibration or oscillation is given as 1 by 2 pi root of k by nu. 1 by 2 pi root of k by nu. Okay. So in a similar manner, the same law will be applicable to our real molecules also. In our real molecules also, the same law will be applicable. Okay. So when you give an IR radiation, this particular bond will undergo a vibration. This particular bond will undergo a vibration. Will undergo a vibration. And the frequency of vibration is given as 1 by 2 pi root of k by nu, where nu is a similar one. அதில் போட்ட அதே எக்ஸாம்பிள் தான், பட் இங்கே ரெண்டு பாண்ட் இருக்கு. ஒரு பாண்டுக்கும் நான் தனியாக கொடுக்குறேன். For each bond, the vibration frequency is this one. So it depends upon the force constant or the stiffness of the spring. And second factor is it depends upon the reduced mass. So if your nu is less, your frequency will be I. If nu is less, your frequency will be I. Okay, but normally IR spectrathula, if you see the IR spectrum, they will not use x-axis as wavelength. நம்ம இப்ப UV ஸ்பெக்ட்ரத்துல என்ன பார்த்தோம்? x-axis வந்து என்னது? wavelength. y-axis வந்து absorbance. Whereas in your IR spectrum, for ages, people have used a unit called wave number. Wave number is the unit used. Wave number. Okay. Wave number is reciprocal of wavelength. Wave number is reciprocal of wavelength. Okay. So this is the unit that was used from years, and the unit is per centimeter. And the unit is per centimeter. Okay. So I'll just modify this expression as per this. We know that nu is equal to
C by lambda, right? And we just put nu is equal to C by lambda. Okay, so 1 by lambda is nu bar, so I'll just put nu bar. Okay, so instead of nu, I'll substitute C into nu bar. I'll just take a new one. So the expression I have given is nu is equal to 1 by 2 pi root of k by nu. Instead of nu, I substitute C into nu bar is equal to 1 by 2 pi root of k by u. And so your nu bar is equal to 1 by 2 pi C root of k by u. So what is C? C என்றது என்ன அர்த்தம்? What is C? C என்னப்பா? Velocity. Velocity of light. Okay, 3 into 10 power 8 meter per second. Okay, so this is the frequency. This is the frequency. இப்போ என்ன ஐடியானா ஐஆர் ரேடியேஷன் கொடுத்த உடனே ஒரு ஆட்டம் வந்து வைப்ரேட் ஆகுது. ஓகே, ஒரு ஆட்டம் வந்து வைப்ரேட் ஆகுது. அப்படி வைப்ரேட் ஆகும்பொழுது there is possibility that it can move from one vibrational state to another vibrational state. So we should identify how many vibrational states are possible. Okay, நம்ம இதுல யூவில பார்த்தோம்னா ஒரு எலக்ட்ரானிக் ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவலுக்கு டிரான்சிஷன் ஆகுதுல்ல, அதே மாதிரி ஐஆர் அப்சர்வ் பண்ணும் பொழுது molecules will undergo a vibration. At the same time, it will switch over from one vibration level to another vibration level க்கு போகும். It will switch over from one vibration level to another vibration level. Okay, so it will move from one vibration level to another vibration level. Suppose 0th level இருந்து first level க்கு போச்சுன்னு வச்சுங்க, it is called as fundamental vibration. It's called as fundamental vibration or fundamental, you call it as, here name என்ன கொடுக்குறாங்கன்னா fundamental overtone சொல்றாங்க. Fundamental overtone. 0th level இருந்து second levelக்கு போனா you call it as first overtone. 0th இருந்து second க்கு போனா second overtone. அந்த மாதிரி ஏறினே போகும். ஓகே, இதுல வந்து ஃபண்டமெண்டல் ஓவர்டோன் தான் ரொம்ப சிக்னலோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இப்போ நம்ம இதுல பார்த்தோம் இல்லையா, யூவில பை டு பை ஸ்டார் இருக்கு, என் டு பை ஸ்டார் இருக்கு. எது ரொம்ப ஸ்ட்ராங்கான சிக்னல்னா பை டு பை ஸ்டார் தான் ஸ்ட்ராங்கான சிக்னல். அது மாதிரி இதுல ஃபண்டமெண்டல் ஓவர்டோன், ஃபர்ஸ்ட் ஓவர்டோன், செகண்ட் ஒன், சம்திங் லைக் ஹார்மோனிக்ஸ். யூ ரிமெம்பர் ஹார்மோனிக்ஸ்? நம்ம அஸ்ட்ரானமில இதுல வந்து ஹார்மோனிக்ஸ் சொல்றோம் இல்லையா, கிளாசிக்கல் பிசிக்ஸ்ல. ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஹார்மோனிக்ஸ். ஸோ ஃபண்டமெண்டல் ஓவர்டோனுக்கு தான் வந்து அதிகமான எனர்ஜி கொடுக்கும், அதிகமான சிக்னல் அவுட்புட் வந்து அதிகமா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஓவர்டோனுக்கும் செகண்ட் ஓவர்டோனுக்கும் அவுட்புட் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஓகே, now we'll do a small activity before we continue this particular thing. So what we're going to do is, I'm going to share you a link. I'm going to share you a link. Okay, just okay, I'll just share you a link. I'm going to share you this link. This link, this is visible, right? I'll just copy this link. I'll just share you. This will open a whiteboard in your mobile. இதை வந்து நீங்க ஒரு browser ஓபன் பண்ணி இந்த லிங்க் கொடுங்க. It will open up a whiteboard. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, உங்க மொபைலை வச்சு ஒரு படம் வரைய போறீங்க. என்ன படம்னா, that is in the year 2030. In the year 2030, you are an analytical scientist. 2030ல நீங்க ஒரு அனலிட்டிக்கல் சயின்டிஸ்டா இருக்கீங்க. I'll just stop presenting now. I'll just turn on captions. So in 2030, you are an analytical scientist. You are an analytical scientist. Okay, you have to visualize that you are an analytical scientist and you are using IR spectrometer for studying some space. Okay, so you've been deputed for some space application. You know,
we have this Chandrayaan 2, 3, okay, and number ISRO has also planned for Gangayaan, similar to Chandrayaan. Gangayaan, I think so. The name is Gangayaan. The idea is to send 3 human beings to the moon, to the space. Okay, there the space journey is for 7 days. So 3 human beings are going to be sent to the space for some 7 days. Okay, so that's a next project of ISRO. Okay, so imagine that you are an analytical scientist, you have been sent to the space. You need to explore. So you are using your IR spectrometer and you are doing something, okay, from the space. So either visualize panni, you have to draw it. Okay, I'm just sharing you the link in your chat window. Click on that link. It will be opening in a separate browser. You'll get a pen, rubber, everything. You have to draw it. Unga name modala kudukanum. It'll ask for your name and you have to draw it. Okay, start doing it. You have 5 minutes for it. Almost end of the class. After that, we'll discuss some topics if time is there. So I want all of you to take in this whiteboard, start drawing. I want you to take this, just visualize that you are an analytical scientist. Everything will come on my board, whatever you are doing. I have the opportunity, someone is scribbling unwanted things, I have the option to kick you out of the room also. Okay, so it's you need to just think what you want to. So ஒரு ரஃபா நீங்க ஒரு அனலிட்டிக்கல் சயின்டிஸ்டா ஒரு ஸ்பேஸ் அப்ளிகேஷன்ல இருக்கிறீங்க, நீங்க ஐஆர் ஸ்பெக்ட்ரோமீட்டர் யூஸ் பண்றீங்க, அது எப்படி இருக்குன்றத சும்மா ஒரு கற்பனையில வரீங்க. சீக்கிரம் சீக்கிரம். So far only 12 students have logged in. இதே நேமே கொடுக்க கூடாது. யார் அது Z426 கொடுத்துருக்குது நேம்? யார் அந்த நல்லவர்? Z4246 நேம் கொடுத்தவர் யார் அவரு? நேம் வந்து உங்க நேம கொடுக்கணும். Who is the person who gave the name of the code? யார் கொடுத்தது? யாருமே ஒன்றும் வரவே ஆரம்பிக்கல. சீக்கிரம் யோசிச்சு வரீங்க. I'm also drawing. See this link I have given you, it can even, don't tell that network போரா இருக்கலாம் சொல்லாதீங்க. ஏன்னா I have reduced almost all the options. So even for a low bandwidth connection, it will be easily done. Provided you have some valid net connection.
ஸோ வரேங்க பார்ப்போம். So I'll just put like I can put my face. Okay. ஆக்சுவலாக என் நெட்டு தான் மோசமாகுது. யாருமே ஒன்று வரையலப்பா. வரைஞ்சிட்டிங்களா? சீக்கிரம் வரைங்க. வேணா உங்களுக்கு வரைஞ்சி உங்களுக்கு இதுல இருந்து பிரைஸா கொடுக்க போறேன். சார் வரைஞ்சிட்டோம் சார், உங்களுக்கு காட்ட மாட்டேங்குது. ஓகே, ஐ திங்க் இட் டேக் சம் டைம். கணேஷ் வரைஞ்சிட்டாரு. I found a planet. Excellent. எல்லாரும் வரைஞ்சிட்டாங்களா? Maybe I'll refresh the board. சார் நானும் வந்துட்டேன் சார். Okay, I'll just refresh my board. யாரு பேசுனது இப்போ? ஜெயஸ்ரீ சார். ஓகே ஓகே ஓகே. It takes time to load, I think so. Okay. Okay, yeah, it's coming slowly. பாலமுருகன் வரைஞ்சிருக்காரு. Sailesh is also drawn something. காஞ்சனா வரைஞ்சிருக்காங்க. நீங்க கொடுத்து கேட்ட சப்மிட்னு இருக்கா ஆப்ஷன்? Do you have a submit button? சேவ் இருக்கு சார். சேவ் கொடுங்க. யா, ஜெயஸ்ரீ. பிளானட் கொடி நட்டுட்டாங்க மேடம். சூப்பர், வெரி நைஸ். ஓகே ஓகே. Okay, Ibn Umar as Indian flight. Fine, he has used good number of colors. Very nice. Super, Ibn. You're away from the world. Excellent. Madhunisha, you have a space flight ready. Excellent. அருணா தேவி பிரசம் வரைஞ்சிருக்கீங்க. அப்புறம் என்ன வரைஞ்சிருக்கீங்க? ஓகே, தர்மராஜ், குட். யா, சாய் குமார்,
பிளாக் ஹோல் போயிட்டீங்களா? எக்ஸலண்ட். So black hole is believed to be in the center of our galaxy. மில்கி வேல சென்டர்ல இருக்கிறது வந்து யூ ஹேவ் பிளாக் ஹோல். ஒரு மூலையில நம்ம குட்டியோண்டு இருக்கோம், நம்ம இது பிளானட்ஸ் வேர்ல்ட் அண்ட் ஐ திங்க் I found some microorganism. Wow, excellent. Pon Srinidhi. Okay, it's almost time. So we'll meet tomorrow. Thank you.